பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் இந்தியாவிலிருந்து அப்போஸ்தலர் கிருபாகரன் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வேத வாக்கியங்களின் பொருள், தேவன் நம் நினைவுகளை அறிந்தவர். தேவன் உங்கள் ஒவ்வொருடைய நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். இதற்கு ஆதாரமாக மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 5 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போனார். அவரை யோசேப்பு புதிய கல்லறையில் வைத்து, அந்த கல்லறையிலே ஒரு பெரிய கல்லை அவன் வைத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை இவர்கள் தூரத்திலிருந்து பார்த்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 46, 47 என்ற வேத பகுதியில், அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையில் அவரை வைத்து கல்லறையின் வாசலில் கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாளாகிய மரியாளும் பார்த்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கே ஒன்று கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பு ஒரு பெரிய கல்லை வைத்து அந்த கல்லறையை மூடுகிறான். ஆனால் நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 பார்க்கும் பொழுது, அந்த கல்லறைக்கு அவர்கள் முத்திரை போட்டார்களாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 63 பாருங்க. ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் வருது. ஆகையால் அவருடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோர் இருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவற் சேவர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். பாருங்க, யோசேப்பு ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து விட்டு போகிறான். ஆனால் அரசுகள் அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கல்லறை யாரும் திறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு முத்திரை போட்டு அதை நிரந்தரமாக தடை செய்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பி செல்வோம். 1 ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரிய உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறையின் வாசலில் இருக்க கல்லை எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டாங்க. இப்போ கவனிங்க, இவங்களுடைய பெரிய ஒரு ஏக்கம் என்னன்னா, இந்த கல்லை யார் நமக்காக தள்ளுவார்? ஒரு ஏக்கம். இந்த கல்லை யார் நமக்காக தள்ளுவார்?
ஏன் அவங்களால முடியாததா இருந்தது? அந்த கல் பெரிதாக இருந்தது. இவங்க கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் பண்ணி கொண்டிருக்கிறதை ஒருவேளை இவர்களுக்கு அறியாது இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு அல்லது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விருத்தியாகாதபடிக்கு முத்திரையிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்கள் கட்டுகளை அறுக்கிறவர். தேவன் உங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கிறவர்கள். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒரு நபராலும் தடை செய்ய முடியாது, உன்னை தவிர. அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்கு பிசாசாலும் முடியாது. காரணம், அவன் தோற்கடிக்கப்பட்டவன். தேவனுடைய ஜனமே, இங்கே நீங்க பாருங்க, மார்க்கு 16:3-4 கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, உன் ஏக்கங்கள் தேவன் அறிந்தவராயிருக்கிறார். நீ கல்லறைக்கு வருவதற்கு முன்பதாகவே உனக்காய் தேவன் கல்லை புரட்டி தள்ளினார். உன் வாழ்க்கையிலே நீ போகும் பாதையை கர்த்தர் செவ்வையாக்கி இருக்கிறார். நீ வருவதற்குள்ளாகவே உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வாசல் வழியாய் தேவன் உன்னை பிரவேசிக்க செய்கிறார். இன்னைக்கு உனக்கு எல்லா வழிகளும் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கல்ல, இயேசு என்றைக்கு சிலுவையில் உனக்காக மரித்தாரோ அன்றைக்கே உனக்கு எல்லா வழிகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு திறந்த வழியை ஒருவனாலும் அடைக்க முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்ப நமக்கு என்ன சம்பவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளையே, ஒரு காரியங்களை நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இவங்க எப்ப கல்லறைக்கு வந்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. லூக்கா சுவிசேஷத்துக்கு நேராக நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்க. 1 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். வாரத்தில் முதல் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருக்கிற கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டாங்க. பாருங்க, அதிகாலையிலே இருட்டோட வராங்க. அவங்க புறப்படும் பொழுது வெளிச்சம் வரல. அவங்க புறப்படும் பொழுது இருட்டு வந்ததாக, இருட்டில் தான் அவங்க புறப்படுறாங்க. இப்போ மார்க் 16ஆம் அதிகாரத்தை பாருங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்தாங்க. 2வது வசனம், மார்க்கு 16:2. தேவஜனமே, நீ தேவனை தேட 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 அவருடைய முடிவு வெளிச்சத்தில் உன்னை கொண்டு போய்விடும். அவர்கள் இருளிலே தேடினார்கள். அவர்கள் இருளிலே தன் பிரயாணத்தை தொடங்கினாங்க. கல்லறை இடத்தில் வரும் பொழுது சூரியன் உதயமாயிற்றான். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். உன் சூரியன் தேவனை தேட 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 உதயமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் வாழ்க்கையிலே எல்லா விதங்களிலும் உயர்த்தப்படுவாய். வேதம் சொல்லுகிறது, பூமி இருளும் ஜனங்களை காரிலும் மூடும், ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உனக்கு காணப்படும். கர்த்தரே இருளிலே உனக்கு வெளிச்சமாவார். அவங்க இருளிலே தேடினார்கள். கல்லறை இடத்தில் வரும் பொழுது சூரியன் உதயமாயிற்று. இன்றைக்கு நீ நினைக்கிற எல்லா காரியங்களும் தேவ நாம மகிமைக்காக உன் ஏக்கங்கள் நிறைவேற்றப்படுகிறது. உன் ஏக்கங்கள் நிறைவேற்றப்படுகிறது. உன் ஏக்கங்கள் சந்திக்கப்படுகிறது. கர்த்தர் உன் கண்ணீருக்கு நீ பிறப்பதற்கு முன்பதாக பதில் தந்தார் என்பதே தேவனுடைய செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இருளிலே தேடினால் கல்லறையில் இடத்தில் வரும் பொழுது உதயமாயிற்று. தேவனை தேடுகிற வாழ்க்கை உதயமாகும்.
தேவனை தேடுகிற வாழ்க்கை உதயமாகும். உன் வாழ்க்கையில் எல்லாம் உதிக்கும். தேவனுடைய ஜனமே, வெளிப்பாடுகள் உதிக்கும், தேவனுடைய மகிமை உதிக்கும். அவரை தேட தேட இருளிலே தேடினால் முடிவிலே அந்த கல்லறை இடத்தில் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சூரியன் உதயமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்துவின் வாழ்க்கையிலும் கூட சூரியன் உதயமாகும் பொழுது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சோதோம் கொமாரா பட்டணத்தின் மீது வந்தது. தேவனை தேடுங்கள், தேவனை தேடுங்கள், தேவனை தேடுங்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்று வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்கள். 3வது வசனத்தை 2வது வசனத்திலிருந்து பாருங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை எவன் நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லி கொண்டாங்க. இப்போ அவனுடைய நினைவில் என்ன தெரியுமா இருக்கு? கல்லறையில் இருக்கிற கல்லை யாரால தள்ள முடியும்? யாரால தள்ள முடியும்? வாழ்க்கையில் நீண்ட நாளாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளையின் எதிர்காலம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. கல்லு போல இருக்கிற தள்ள முடியாத பிரச்சனைகள் உன்னை விட்டு ஏற்கனவே நீங்கிவிட்டது. அது எப்படி எனக்கு தெரியும்? தேவனை தேடு, தேவனை தேடு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வேத வசனம் பாருங்க. அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உன் கண்களை விரிவாக்கு, உன் பார்வையை விரிவாக்கு. அப்பொழுது உனக்காக ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்கிறவளை நீ காண்பாய். உன் வாழ்க்கையிலே உன் கண்கள் விரிவாக வேண்டுமே ஆனால் தேவனை தேடும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. தேவனோ அவைகளை நமக்கு தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, உனக்காக ஏற்கனவே அவைகள் தள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உனக்காக தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு தெரிய வேண்டிய செய்தி என்ன என்றால், என் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். உங்கள் எண்ணங்களை, உங்களுடைய எல்லா நினைவுகளை தேவன் சொல்லுகிறது போல பாருங்க, தேவன் பேசுவதை போல பேசுங்க. தேவனுடைய ஜனமே, நீ வர 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 உனக்காய எல்லா காரியங்களும் ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யுத்தம் நிறைந்த வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது, ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நமக்கு யுத்தமே இல்லைன்னு சொல்கிறீங்களே பாஸ்டர், எப்படி அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா, யுத்தம் வேறு போராட்டம் வேறு. யுத்தம் வேறு, போராட்டங்கள் வேறு. யுத்தத்தில் நாம் ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டோம். உங்களுக்கு யுத்தங்கள் இல்லை. யுத்தங்களை தேவன் கடையாந்திரம் மட்டும் ஒளிய பண்ணுகிற தேவன். சிலுவையிலே முடிந்தது என்றார். யுத்தம் முடிந்தது என்பது கல்வாரியின் செய்தியாக இருக்கிறது. ஆனால் போராட்டங்கள் உண்டு. போராட்டம் வேறு, யுத்தம் வேறு. நீங்க யுத்தத்திற்காக அழைக்கப்படல, ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார். இப்ப யுத்தத்திற்கும் போராட்டத்துக்கும் என்ன பாஸ்டர் வித்தியாசம்னா, நீங்க யுத்தத்தில் ஜெயிச்சிட்டீங்க, அது உங்களுக்கு கிடைக்கலங்கிறதுக்காக போராடுகிறோமே ஒழிய, உங்களுக்கு போராட்டங்கள் தான் உண்டே ஒழிய யுத்தம் அல்ல.
இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். தேவன் நம்மை இளைப்பாறுதலுக்கு அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை இளைப்பாறுதலுக்காக நம்மை அழைக்கிறார். எனவே உங்களுக்கு யுத்தமில்லை, போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஒன்றை நீ புரிந்து கொள். இன்றைக்கு நீ பல வருடங்களாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உன்னோடு போராடினவர்களையும் கூட நீ தேடியும் காணாதிருப்பாய் என்றே வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களுக்குள் நீ வருகிறாய். யுத்தமும் முடிந்து போனது. உன்னோடு போராடினவர்கள் நீ தேடியும் காணாத நிலைக்கு கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். கவலைப்படாதே, கவலைப்படாதே. கர்த்தர் உனக்காக உன் பட்சத்தில் இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் உனக்காக உதவி செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். தேவன் மோசேயோடு இருந்தது போல, தேவன் ஆபிரகாமோடு இருந்தது போல, தேவன் ஈசாக்கோடு இருந்தது போல நம்மோடு இருப்பது இல்லை. அவர்களோடு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவன் இருந்தார். அவர்கள் மரிக்கும் வரைக்கும் தேவன் இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர்களோடு இருந்த டேம் வேற, நம்மோடு இருந்த டேம் வேற. தேவனுடைய ஜனமே, உன்னோடு ஆயுசு வரைக்கும் இருக்கல, உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிறார். அப்ப இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நீ இல்லாமல் போகலாம், ஆனால் உன் சந்ததியாரோடு கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இருப்பார். உன் கல்லறை எல்லாத்தை பார்க்கலும் எதனால் விசேஷமுடையதாக இருக்கிறது என்றால், அவர் உன்னோடு இருப்பதினால் உன் கல்லறையும் கூட விசேஷமாய் இருக்கிறது. கவலைப்படாது. உனக்காக தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உன் இருதயங்களை பக்குவப்படுத்திக் கொள். இப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்பொழுது தேவன் உனக்காக ஏற்கனவே திறந்திருக்கிறதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், அதை பார்க்க முடியும். அவர்கள் சொன்னாங்க, இந்த கல்லை யாரு நமக்காக புரட்டுவா? அதை தேவன் அறிந்தார். நீ வருவதற்கு முன்பதாகவே உனக்காக கல்லுகள் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது. உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறாயா? அல்லது உன் எதிர்காலங்களை குறித்து கவலைப்படுகிறாயா? அல்லது உன் தொழிலை குறித்து கவலைப்படுகிறாயா? தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உன் கண்களை ஏறெடுத்து பார். அவைகள் உனக்கு ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கிறது. திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மேய்ப்பனின் பின்னால் போகிறபடியால் எல்லா வழிகளையும் கர்த்தர் நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உனக்கு ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன் ஏக்கங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய எல்லா அங்கலாய்ப்பு தேவன் அறிந்தவராய் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் உன்னை தெரிந்து கொண்டார். ஆனால் நீ தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உன்னை அழைத்தார். இந்த அழைத்த தேவனை பிறந்து எத்தனையோ வருடங்கள் ஆன பிறகு நீ கண்டு கொண்டாய். ஆனால் நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே தேவன் உன்னை கண்டு கொண்டார் அல்லவா? நீ வீண் போக மாட்டாய், நீ கெட்டு போக மாட்டாய். பழைய ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு என்ன தெரியுங்களா? அந்த பழைய பாட்டில் சொல்கிறாங்க, தூரம் போயினும் என்னை கண்டு கொண்டார், தூரம் போயினும் என்னை கண்டு கொண்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்காமல் காத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. தேவன் குறைகளை மன்னித்திருக்கிறார், அதை மறந்திருக்கிறார் என்பதை உன் கண்களை விரிவாக பார்த்து புரிந்து கொள். அடுத்தது இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, 4வது வசனம், மார்க்கு 16:4. அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். காவலர்கள் திடுக்கிட்டு செத்ததை போல உறைந்து போனார்கள்.
உனக்காக எதிராக வருகிற மனிதர்களை கர்த்தர் உறைய பண்ணுவார். அவர்களை கர்த்தர் நிலைகுலைய செய்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நடந்தது என்ன? 5வது வசனம் பாருங்க. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஜல்லமே, தேவனுடைய மக்களே, உனக்கு கர்த்தர் பிரவேசிக்கும் கிருபையை தருகிறார். உன் வாழ்வு நல்வாழ்விலே பிரவேசித்திருக்கிறது. உன் வாழ்வு கர்த்தரின் ஆசீர்வாதத்திலே பிரவேசித்திருக்கிறது. உன் வாழ்வு தேவனுடைய மகிமையிலே பிரவேசித்திருக்கிறது. அவர்கள் பிரவேசித்தார்களாம். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள் நீ பிரவேசிக்கிறாய். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசிக்கிறாய். உன் வாழ்க்கையிலே இனி எல்லாம் பிரவேசிக்கிற வாழ்க்கையாகவே இருக்கும். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசித்திருக்கிறார். இந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசித்திருக்கிறபடியால் உனக்கு எல்லா நிலைகளிலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்க பாருங்க, அவர்கள் கண்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது, தூரத்தில் வரும் பொழுது ஏக்கத்தோடு இருந்தாங்க. கண்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டாங்க. இது முதல் நிலை. 2வது, உள்ளே பிரவேசித்தார்கள். இது 2ஆம் நிலை. 3வது, வெள்ளையங்கி தரித்தவர்களாய் வலது பக்கத்திலே உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசனாகி இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்களும் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளையே, நான் தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் தேவனை தேட தேட உங்கள் வாழ்வு எங்க தெரியுமா முடியும்? அப்போஸ்தலர்களுக்கு உயிர்த்தெழுந்த செய்தியை இவர்கள் அறிவிக்கிறவளாக மாறினார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை தேட தேட தேவ மனிதர்களுக்கு தேவனுடைய ரகசியங்களையும் தேவனுடைய கிருபையும் சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். உயிர்த்தெழுந்த செய்தி அவர்களுக்கு அறிவிக்கும்படி இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பேதையாகிய உன்னை தேவன் 1000 பயன்படுத்துவார். தேவனை தேட தேட தேவனை தேட தேட தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை கர்த்தர் உனக்குள் வைத்து உன்னை காட்டிலும் அறிவிலே சிறந்தவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள், எல்லா விதத்திலும் உயர்ந்த மக்களுக்கு சொல்லும்படியான தேவனுடைய ரகசியங்களை அறிவிக்கும்படியான கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவார். வேதத்திலே மிகுந்த நிபுணத்துவம் உள்ள அப்போலோவை குறித்து பார்க்கிறோம். அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் உபதேசிக்கப்பட்டு அவன் ஆவியிலே வைராக்கியமாயிருந்தான். ஆனால் அவனுக்கு அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் என்ற சாதாரண ஒரு விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்தை விவரித்து காண்பித்தாங்களாம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உன் வாழ்க்கையில இன்றைக்கு அருளுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் இன்றைக்கு அருளுகிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ 1000 மக்களுக்கு தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரனாக கர்த்தரை மாற்றப் போகிறார். கர்த்தர் வாழ்வு செழிக்கப் போகிறது. உன்னை கண்டு அநேகர் பிரமிக்கத்தக்கதாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். தேவனுடைய ஜனமே, தேவனை தேடுகிற வாழ்க்கை ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றும் ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. தேவனை தேடுகிற வாழ்க்கை கண்களை ஏறிட்டு பார்க்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. தேவனை தேடுகிற வாழ்க்கை பிரவேசிக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. தேவனை தேடுகிற வாழ்க்கை தேவ மனிதர்களுக்கு தேவனுடைய ரகசியங்களை அறிவிக்கத்தக்கதாக
வாழ்வாக மாறுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் அப்படி செய்வாராக. இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காண வேண்டுமேனால், இருளிலே தேடினால் அவள் கல்லறை இடத்தில் வரும் பொழுது சூரியன் உதயமாயிற்று. இந்த காலை வேளையிலே உன் வாழ்க்கையிலே எல்லா விதங்களிலும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய எல்லா விதமான நன்மைகள் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒரு நாளும் அடைக்கப்படாது. எப்பொழுதும் சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னாரோ அன்றைக்கே எல்லாம் முடிந்தது. யுத்தம் முடிந்தது, யுத்தம் முடிந்தது, யுத்தம் முடிந்தது. உனக்கு யுத்தங்கள் இல்லை, யுத்தங்கள் இல்லை. அவர் தமது கூடாரத்தின் மறைவிலே உன்னை மறைத்துக் கொள்கிறவர். உனக்கு போராட்டங்கள் உண்டு, ஆனா யுத்தங்கள் இல்லை. அந்த போராட்டத்திலும் கூட உன்னோடு போரிட்ட மனிதர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அவர்கள் அழிந்து ஒழிக்கப்படுவார்கள். இப்பொழுது நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, இருளிலே தேடினால் கல்லறையிடத்தில் வரும் பொழுது வெளிச்சம் உதித்தது. ஆண்டவரே, இந்த வெளிச்சம் அவங்க பார்வையை பெரிதாக்கினதப்பா. அவர்கள் கண்களை ஏறிட்டு பார்க்க செய்தது. தேவனே, உம்மை தேடுகிற வாழ்க்கை வெளிச்சத்தில் வருகிறது. தேவனே, உம்மை தேடுகிற வாழ்க்கை எங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விரிவாக்குறதப்பா. ஆண்டவரே, உம்மை தேடும் பொழுது எங்களுக்காக ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எதை பார்க்கிறோமோ அதற்குள்ளே பிரவேசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட செய்திகளை தேவன் எங்களுக்கு தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நன்மையினால் நிரப்பப்படட்டும். கல்வாரி செய்தி என்பது முடிந்தது, முடிந்தது, யுத்தம் முடிந்தது, யுத்தம் முடிந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் இவர்களை விடுதலையாக்கி இவர்களை உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் என்னோடு ஜெப குறிப்புகள் மற்றும் உங்களுடைய காணிக்கை அனுப்ப விரும்பினால் 95 430 44 22 9 என்ற எண்ணுக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகள் மற்றும் உங்களுடைய சிறப்பு காணிக்கைகளை நீங்கள் விரும்பினால் அனுப்பலாம். நமது சபையானது ஈரோட்டிலே பள்ளிப்பாளையம் என்ற இடத்திலே தேவன் நம்மோடு என்ற ஒரு பெந்தகோஸ்தே திருச்சபை சார்ந்த ஒரு ஊழியன். நான் ஒரு மூத்த போதகராக பணி செய்து கொண்டிருக்கிறேன். நமது ஆராதனை என்பது காலையிலே ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆரம்பித்து எல்லா வாரமும் 11:30 மணிக்கு நிறைவு பெறும். வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு பிரார்த்தனை ஆரம்பித்து 12 மணிக்கு முடியும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேத பாடங்கள் உண்டு. இவைகளை கலந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன்.